பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது இந்த வசனத்திலே 4 விதமான குறிப்புகள் காணப்படுகின்றன. சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்த தேவதூதன் கரத்திலே ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக, மூன்றாவதாக பூமியில் உள்ளவர்களுடைய சமாதானத்தை எடுத்து போடும்படியாக அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நான்காவதாக பூமியில் உள்ளவர்கள், அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பூமியில் உள்ளவர்கள் மீது அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. அநீதி நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த இந்த பூமிக்கு முதலாவது குதிரையில் புறப்பட்ட தூதன் ஜெயிப்பவனாக புறப்பட்டார். வெள்ளை குதிரையிலே அவர் புறப்பட்டார். அவர் ஜெயம் கொள்கிறவராய் இருந்தார். சகலத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து இந்த எல்லா தரிசனங்களையும் பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது இரண்டாவது குதிரை புறப்படுகின்றது. அந்த குதிரை சிவப்பான ஒரு குதிரை. அந்த குதிரையின் மீது ஏறியிருந்தவர் பெரிய பட்டயத்தோடு பூமியிலிருந்து சமாதானத்தை எடுக்கும்படியாக அவர் புறப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள சமாதானம், யாருடைய சமாதானம் எடுக்கப்படும்? அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள், அவருடைய சமாதானம் எடுக்கப்படும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே தேவனுடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை முத்தம் செய்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவரை நேசிக்கின்ற யாவரும் பாக்கியவான்கள். மீதி உள்ள ஜனங்களின் மேல் நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. ஆகவே பூமியிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு ஜனங்களும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே தப்புவித்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிவப்பான குதிரைக்கு நாம் தப்பிக்கொள்ளும்படிக்கு, யுத்தங்களுக்கு தப்பிக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.